பீட்ரூட் ஜூஸ் அரைக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் அரைச்சதை வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு கலக்கிக்கலாம். டம்ளரில் ஊற்றி பாப்பா கிட்ட கொடுக்குற அவர் ரியாக்ஷனை பாருங்களேன். ஜூஸ் நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சிம்பிளான தக்காளி சாதம் கிளற போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்ல ப்ரௌன் கலரில் வரட்டும். கொஞ்சமாக சோம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தக்காளி ரெடி. இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, பாவக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பாவக்காயும் தக்காளியும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆட மாட்டேங்குது, நல்லா கொதிக்கட்டும். அதுங்காட்டியும் பக்கத்து வீட்டில் மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா கூட ஒரே ஃபன்னு. அழகா இருக்கு.